கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெண்ணிலா அன்போட ஃபோட்டோவை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த வழியாக ராஜேஸ்வரி பாட்டி போகிறாங்க. உடனே வெண்ணிலா அந்த ஃபோட்டோவை மறைச்சி வைக்கிறாங்க. உடனே இதை ராஜேஸ்வரி பார்த்துட்டு, என்ன வெண்ணிலா, என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றில்லை பாட்டி, சும்மா தான்றாங்க. என்ன வெண்ணிலா, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? நீ எப்படிப்பட்டவ, என்ன எதுவும் தெரியாதா? அன்பு மேலே நீ எந்த அளவுக்கு உயிராக இருக்கின்றது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ கவலைப்படாம இரு. கண்டிப்பாக அன்புவை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்காம என் உயிர் இந்த உடம்பை விட்டு போகாதுன்றாங்க. பாட்டி, என்ன பாட்டி, ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு நீங்களும் வேணும், அன்பும் வேணும். நானும் அன்பும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றத நீங்க பார்க்கணும். இதுதான் என் ஆசைன்றாங்க. கண்டிப்பா அது நடக்கும். கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்த மாதிரி என் கம்பெனி இழுத்து மூடி சீல் வச்சது கெட்டதா இருந்தாலும் அதனால தானே நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. அன்பு ஒரு வேளை இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடக்காம இருந்து நீங்க வந்திருந்தா அவன் உன்னை சேர்த்திருப்பானா? கண்டிப்பா சேர்த்திருக்க மாட்டான். நீங்க வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் தான் பாட்டி, நானும் ஃபீல் பண்ணேன். அன்போட கம்பெனி இப்படி ஆகுதுன்னு நினைச்சு. எனக்கு என்னவோ அன்போட கம்பெனி இப்படி ஆனதுக்கும் தொடர்ந்து அன்போட பேரு கெட்ட பேரா வந்ததுக்கும் எனக்கு என்னவோ அந்த கண்மணி போட்ட பிளானா இருக்குமோன்னு எனக்கு தோணுது பாட்டி. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்மணியை பத்தி தப்பா பேசுறாங்க வெண்ணிலா. உடனே ராஜேஸ்வரி இங்க பாரு வெண்ணிலா, அவளை எனக்கு பிடிக்காதுதான். ஏன்னா நம்ம தகுதி ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தவ அவ கிடையாது. இருந்தாலும் அவளை பத்தி நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். அவ ரொம்பவே நல்லவ. அவ உயிரே போகுது இல்ல, இதனால லட்ச ரூபாய் பல லட்ச ரூபாய் வருதுன்னா கூட இப்படிப்பட்ட வேலையெல்லாம் அவ செய்ய மாட்டா. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அவ இப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு பாட்டி கண்மணிக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்ன பாட்டி, நீங்களே அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல வெண்ணிலா, உண்மை ஏதோ அதை தான் நான் சொல்றேன். கண்டிப்பா அவ அப்படி ஒரு வேலை செஞ்சிருக்க மாட்டா. இது ஒரு வேலை எதிர்ச்சியே நடந்திருக்கலாம். இல்ல நம்ம கம்பெனி மேல பொறாமைப்பட்ட யாரோ இந்த வேலையை செஞ்சிருக்கலாம். அடிச்சு சொல்றேன், கண்மணி இதை செஞ்சிருக்க மாட்டா. என்னுடைய பேரனுக்கு ஏத்தவ அவ கிடையாது. அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்படி இந்த அளவுக்கெல்லாம் கீழ்த்தரமா அவ இறங்கி போக மாட்டா. இங்க பார், இதை பத்தியெல்லாம் யோசிக்காத. நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சு போச்சு. அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு ஐடியா அதை நம்ம ஃபாலோ பண்றதா முடிவும் பண்ணிட்டோம். இனிமே இதை பத்தி பேசி எதுவும் ஆக போறது கிடையாது. நீ எப்படியாவது அன்போட மனசுல இடம் பிடிச்சி கூடி சீக்கிரம் உனக்கும் அன்புக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்கான வழி என்னவோ அதை பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பாட்டி, என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். அன்போட கண்ணு முன்னாடி போய் நின்றாவே கண்டபடி பேசுறாரு. இருந்தாலும் எப்படியாவது அவரை முயற்சி பண்ணி நான் காதலிக்க வைக்கணுன்றதுல ரொம்பவே தீவிரமா இருக்கேன். கண்டிப்பா அதை நடத்தி காட்டுவேன்னு சொல்லி வெண்ணிலா சொல்றாங்க. என்னுடைய ஆல் த பெஸ்ட். அன்போட மனசை மாத்துறதுக்கு நீ கண்டிப்பா முயற்சி பண்ணு, அதுல நீ வெற்றி அடையுதுன்னு சொல்லிட்டு பாட்டி அங்கிருந்து போனதும், கிளவி, நீ கண்மணிக்கு சர்டிபிகேட் கொடுக்குறியா? நீ உயிரோடு இருக்கிறதே எதுக்காக விட்டு வச்சிருக்கன்னு தெரியுமா? ஏன்னா பல விதத்துல அன்புக்கு துணையா எனக்கு நீ நிறைய விஷயத்துல சப்போர்ட் பண்ற. அந்த ஒரு காரணத்துக்காக தான். அன்பு மட்டும் என் கண்ட்ரோலுக்கு வரட்டும். இந்த வீட்டில் இருக்க மொத்த பேரையும் அனுப்பிட்டு இந்த குடும்பத்துல நானும் அன்பு நாங்க 2 பேரும் மட்டும்தான் சந்தோஷமா வாழுவோம். இது நடந்தே தீரும். நடத்தி காட்டல என் பேரு வெண்ணிலா கிடையாதுன்னு சொல்லிட்டு வெண்ணிலா அவங்களுக்குள்ளவே சேலஞ்ச் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அன்பு கண்மணியோட போட்டோவை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாத்துறாங்க கார்த்திக் அண்ணா, என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னுன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அன்பு போட்டோவும் மறைச்சதும், அண்ணி மேல இவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்க, அண்ணி கிட்ட போயிட்டு ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா உங்க கையை பிடிச்சுக்கிட்டே அண்ணி ஓடி வந்துடுவாங்க. பேசி பாருங்க அண்ணி கிட்டன்றாங்க. அதெல்லாம் முடியாது, அவெல்லாம் திருந்தாதவடா. அவளை போயிட்டு நான் என்னன்னு சொல்லி கூப்பிட்டோம், என்னாலலாம் அவளை கூப்பிட முடியாதுன்னு சொல்றாங்க. அண்ணி மேல இவ்வளவு அன்பு பாசம் நீ வச்சிருக்கியே, அதே அளவுக்கு அன்பு பாசம் அவ வச்சிருந்தா என்னுடைய எல்லா சுக துக்கத்திலையும் எனக்கு துணையா அவ இருந்திருப்பா. இப்படி என்னை விட்டு அவ போயிருக்க மாட்டான்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அன்பு இப்ப கார்த்திக்கு என்ன பண்றதுனே புரியல. 2 பேரும் மாறி மாறி அவ்வளோ அன்பு பாசம் வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரையும் ஒரு இடத்துல மீட் பண்ண வச்சா கண்டிப்பா இவங்களுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போயிட்டு இவங்களுக்குள்ள இவங்களாவே அன்பா பேசிப்பாங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கார்த்திக் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கார்த்திக் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அன்பு கண்மணியை மீட் பண்ண வைப்பாங்களா?
அப்படி ஒருவேளை அன்பு கண்மணி மீட் பண்ணா அவங்களுடைய ஒட்டுமொத்த பகை, ஈகோ எல்லாமே மறைஞ்சு 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வீட்டுக்கு திரும்ப வந்து வெண்ணிலாவுக்கு சரியான ஆப்பு வைப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.